கூட்டம் எல்லாமே புதுப்பட்டினம் தான். புதுப்பட்டினம் உமராஜா உணவுமா கூட்டமே இல்லாம மனோரா போலாம் நான் சொல்றேன். இங்கே இருக்காம மனோரபுரமா மனோரா போலாம். அந்த வீடியோ தினேஷ் நீ போடா அதான் புதுப்பட்டினம் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஏகே விலாக்ஸ் யூடியூப் சேனல்ல பொங்கல் வந்ததுனால இப்போ எப்படி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இப்போ புதுப்பட்டினம் போகலான்னு போய் பார்த்தா அங்கே ஒரே செம கூட்டங்க. கூட்டம் செம கூட்டம் பாருங்க, கார்லாம் எங்கே வர நிற்கிது. அதனால என்ன பண்ணிட்டோம், நேராக சரி மனோரா போவோம். இப்போ மனோரா பக்கத்தில் இருக்கு, அதனால மனோரா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோராவுக்கு வண்டியை விட்டாச்சுங்க. போற வண்டியில பார்த்தீங்கன்னா எப்படி கிருட்டி போய் கிடக்குன்னு. இந்த ரைடு செம ஒருத்தான ரைடு தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மனோரா உள்ளார ஆர்ச்சுல என்ட்ரி ஆகி உள்ளார போயிட்டு இருக்கோம். இந்த கூட போறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். மொத்தம் நாங்கள் வந்து 8 பேர் கிளம்பி போயிட்டு இருக்கோம் ரைடுக்கு. இந்த பொங்கலை இங்கே சிறப்பாக கொண்டாடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். அப்படியே மனோரா கோட்டையை பார்த்துட்டு மனோராவில் பீச்சை பார்த்துட்டு இங்க பொங்கலை இங்க சிறப்பா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருங்க. டிக்கெட் ரேட்டை ரொம்ப போட்டிருக்காங்க. பெரியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாயும், சின்னவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாயும் டிக்கெட் ரேட்டு இங்க போட்டிருக்காங்க. ஃப்ரீயா இங்க பட்டுக்கோட்டை சரௌண்டிங்ல யாரு இருந்தாலும் வந்து பார்க்கலாம். செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும். இப்போ பார்த்தா வரைக்கும் போட்டிங்லாம் வேற போட்டிருக்காங்களா. முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம மனோரா பார்த்தா போட்டிங் கிடையாது, இப்ப வந்து போட்டிங் இருக்கு. வரவங்க பெரியவங்க குழந்தைங்க இருந்தாலும் வந்தா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா ஜாலியா சும்மா ஒரு விசிட் பண்ணிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து கரெக்டா ஒரு 65 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். பட்டுக்கோட்டை வழியா வந்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூர்ல இருந்து பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டையில இருந்து அப்படியே அதிராமட்டினத்துலேருந்து அப்படியும் போகலாம். இல்லைன்னா பள்ளத்தூர் ஆண்டிக்காடு அந்த ரூட்லயும் போகலாம். பள்ளத்தூர் ஆண்டிக்காடு ரூட் வந்து இன்னும் பெஸ்டா இருக்கும். அந்த லைன்ல வந்தீங்கன்னா கரெக்டா ஒரு 22 கிலோமீட்டர் பட்டுக்கோட்டையில இருந்து. தஞ்சாவூர்ல இருந்து பாத்தீங்கன்னா 65 கிலோமீட்டர் கரெக்டா வருங்க. இன்னும் இங்கதான் போயிட்டீங்களா? விட்டாங்க நல்லா இருக்கும். விட்டு துறப்பட்டாங்க. இது நீங்க லைட் ஹவுஸ் ஒண்ணு கட்டியிருக்காங்க. முன்னாடி ஆரம்பத்துல அனுமதி உள்ளார விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்ப என்ன நிலவரம்னு தெரியல. உள்ளார அனுமதிக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போர்டு மாட்டிருக்கு, அனுமதி கிடையாதா. அதனால உள்ளார போக முடியாம வந்தாச்சு. ஏன்னா அந்த லைட் ஹவுஸ்ல நின்று பார்த்தோம்னு வச்சுங்களேன், இலங்கை தெரியும்னு சொல்லுவாங்க. இலங்கை உள்ளே தெரியும், நான் ஏறி பார்த்துருக்கேன், இலங்கை தெரியுங்க. இப்ப நான் சொன்ன சரபோஜி ராஜ மன்னரால கட்டப்பட்ட ஒரு கோட்டை தாங்க அது. இந்த கோட்டை தான்.